நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் சார். யாரு? என்னையா? உங்களை தான் சாரா? அதாங்க. ஒரு நிமிஷம். என்ன லுக்கு? ஓ, இதான் அல்லக்குள்ள மயங்கிறதா? மாம்சே, சொல்லுப்பா. அவங்க பேர் தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் என்ன பேரு? கேளு. வாட்டிச்சோர்னே. ஐயோ ஜெஸ் பாடாமா, இங்கிலீஷில் பேச 9 வார்த்தை இங்கிலீஷில் பேசுவாங்க. உன் பேர் என்ன? நித்யா. ஆ, நித்யா. நித்யா. சவுண்டா சொல்லு. நித்யா. பாலாஜி, இதோட நீ செத்தியா? திருச்சி தொலையா? நித்யா, நீ அழகா இருக்க நினைக்கல. ஓ, இது வேற டைலாக்கா? சார் பேரு? சார் பேரு பகீரா. பயங்கரமா இருக்கிற முரட்டு தீனியா? ஆள் கொஞ்சம் ஊட்டமா இருக்கீங்க. நிறையா சாப்பிடுவேன். உங்க பேரு? திவ்யா. ஆ? திவ்யா. திவ்யா. திவ்யா அதுவா? ஹாய், நீ என்ன எல்லாத்துக்கும் பொச்சுக்கு பொச்சுக்கு ஏன்னு அவங்களுக்கு உச்சி பேத்து விட்டுருக்கீங்க? என் பேரு தான் வீச்சர் வீராசாமி. என்ன வேலை பாக்குறீங்க? வேலை பார்க்கறேன்னா ஆ. ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன்னா பரவாயில்ல வச்சுக்கிட்டு. நான் ஒரு மிகப்பெரிய ரவுடி அப்படின்னு ஊர் உலகமே சொல்லுது. ஓகே ஓகே. ஆனா இந்த ரவுடிக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. அதாவது என்னோட வாழ்க்கைய பாதி நாள் இந்த வெட்டு குத்து ரத்தம் இதுலயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ரத்தம், ஈரல், போட்டி. நீ கறிக்கடை வச்சிருக்க? ஓ ஓகே. அது இல்லையா? இல்ல, இதுலயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஓ ஓகே. பட் எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்றதே நான் மறந்துட்டேன். 2 பேர்ல யாரு? ஏய், ஆ, எனக்கு சிஸ்டர் காட்டுறதே உனக்கு வேலையா போச்சு. ஏன் உனக்கு சிஸ்டர் இருக்க கூடாதா? இல்ல இல்ல, நீ சிஸ்டர் பத்தி பேசி எங்க ஒத்துக்கிறியா பத்தியா? சரி சொல்லுங்க. பட் அந்த சிஸ்டருக்கு ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு நல்ல மாப்பிள்ளையா செட்டில் பண்ணி அவளோட லைஃப்பை ஒரு டேக்கப் ஆக்கி விடலான்னு. என்னது டேக்கப்? டேக்கப் அதாவது மேல ஒசத்தி விடலான்னு. டேக் ஆஃப். உனக்கு இங்கிலீஷ் தெரியல, இது வேற சொல்ல வேண்டியதா? அவன் வாழ்க்கையை ஒசத்தி விடலான்னு பொன் பார்க்க வர சொல்லியிருந்தேன். ஆனா வந்தவங்க எல்லாமே பொண்ணா இருக்காங்க. அந்த கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாதுன்னு தானே இவ்வளோ பெரிய தாடி வச்சுன்னு இருக்கேன். கண்ணாடி வாங்கி மாட்டலாம்ல. போங்க சார், இந்த அக்காவும் முடிய முன்னாடி வேலை கச்சா அப்படிதான் இருக்கும். பெருசா பேசுறீங்க. கடிக்கடி ஒரு தடவை அந்த பவள மல்லிய, அந்த பாரிஜாத பூவை, அந்த கருப்பு கரசிய, அந்த கருப்பு வைரத்தை இப்போ உங்க முன்னாடி வர வைக்க போறேன். ஆனா வந்த உடனே சார் ஒண்ணு சொல்றேன், எனக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நீங்க கண்டிஷன் போடக்கூடாது. அவளா விருப்பப்பட்டு உங்க கழுத்துல மாலை போட்டானா நீங்க ஏத்துக்கலாம். ஓகே? அது வரைக்கும் எந்த கழுத்தாச்ச நீண்டுச்சு என் அருவாய்க்கு வேலை கொடுக்காதீங்க. அவ்வளவுதான். இப்போ வர சொல்றேன். சீக்கிரம் வந்து தர உதவி. மேகலை, மணி மேகலை, என்னடா வெக்கமா? மாப்பிள்ளைய பாடுறா பாடுறா, பார்த்து தொலை முதவி. எவ்வளவு நேரம் கூப்பிட்டு நீ ஏன் வெக்கப்படுற? உன் மூஞ்ச பார்க்கறது அவர் தான் வெக்கப்படணும். கொஞ்சம் இருந்து பாரு. உனக்கு யார் மேல பாசம் அதிகமா இருக்கும் அவங்க மேல உன் மாலையை போடலாமா? ஏய் 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 ஏய், நில்லு. ஏன் ஆவுன்னா அந்த பிள்ளை வாழ்க்கையிலேயே போறேன். அந்த பிள்ளை இப்பதான் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இப்பதான் வாழ்க்கையில முன்னேறி ஒரு ஸ்டாரா வந்து நிக்குது. நீ எதுக்கு பின்னாடி போய் அந்த லைஃபை கெடுக்கிற? புரியுதா? ஆடியன்ஸாவே இருந்த. தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா, எனக்கு ஒரு மனசாட்சி இருக்கா? வெரி குட் வெரி குட். சரி, இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா. இந்த நிகழ்ச்சியில் உன் தங்கச்சி வந்து நீ எப்படியாவது வந்து கட்டி கொடுத்துரு. பார்த்துட்டு இருக்க வரன் யாராவது கிடைக்க நல்ல
நல்ல வரன் கிடைக்கும் இதுல. ஸோ சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகி அது நம்ம வீட்டு கல்யாணத்துல வரல. நம்ம வீட்டு கல்யாணத்துலயா? இதா உங்க கல்யாணத்துக்கு யாராவது வராங்களான்னு பாரு. உங்க கல்யாணத்துக்கு இல்லம்மா, நம்ம விஜய் டிவில நம்ம வீட்டு கல்யாணத்துல இவங்க கல்யாணம் வரல. வரும் 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 வரும். கல்யாணம் ஆச்சுன்னா ஏங்க இப்படி பீலிங்கே போய் பேசுறீங்க? உங்களை பார்க்க நான் ஏதாச்சும் கேட்டுருவேன். ஏன் தெரியுமா கேட்க மாட்டேன்? உங்களை பார்க்கறதுக்கு திருவள்ளூர் மாதிரியே இருக்கீங்க. அதனால தான் நான் எதுவும் கேட்கல. கடையை மூடு. அவ்வளோதானா? அவ்வளோதான். என்ன ட்ரை பண்ண ஏதாவது ஒன்றும் விளங்குதாங்க. தங்கச்சியை பற்றி ஒன்றும் கிழிக்க வேணாங்க. முடிச்சிடலாமா? முடி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் வடிவேல் பாலாஜி அண்ட் நம்மளுடைய விஜயன். ஆனால் ஒரு நிமிஷம், முடிச்ச பிறகு இந்த ஐயோ நான் இது வரைக்கும் சிரிப்பு அடைக்கிருந்தேன். என்னால் நம்ப முடியல. நான் கண்ட்ரோல் பண்ணது யாராச்சும் சொன்னீங்க போட்டு தள்ளுவேன் நான். இது வரைக்கும் இப்போ சொல்றேன் நான். வந்தீங்களா என்ன எமோஷன் வந்தீங்கன்னா அதோட முடிச்சு போயிடணும். சரியா? எந்த முஜி சிரிப்பு பார்க்கணும் என் தலைவனை தவிர. சொல்லு பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய அருமையான பெர்ஃபார்மன்ஸுக்கு பகீரா மட்டும்தான் சிரிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள்.